சில்ட்ரன், இன்றைக்கி ஹைட்ரோகார்பன்ஸ் பற்றி தான் படிக்க போகிறோம். ஹைட்ரோகார்பன்ஸ்னால கார்பனும் ஹைட்ரஜனும் மட்டும் சேர்ந்த காம்பவுண்ட்ஸ் தான் ஹைட்ரோகார்பன்ஸு. இதில் ஓப்பன் செயின் காம்பவுண்ட்ஸ் ஆர் அசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் அலிஃபெட்டிக் காம்பவுண்ட்ஸ். இப்படின்னா என்னென்னா, ஓப்பன் செயின் அதாவது ரிங் ஸ்ட்ரக்சரில் இருக்காது, அந்த மாதிரி காம்பவுண்ட்ஸை பற்றி தான் படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு அல்கேன்ஸ், அல்கீன்ஸ், அல்கைன்ஸ். இதில் கூட மூணுத்துலேயும் டீட்டெயிலாக நம்ம படிக்க வேண்டியது அல்கேன்ஸு. அல்கேன்ஸ் தான் பேரண்ட் ஹைட்ரோகார்பன் சொல்லுவாங்க. அதை ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு சொல்கிறேன் பாருங்கள். கார்பனோட அட்டாமிக் நம்பர் 6. இது நியூக்ளியஸ். ஃபஸ்ட் ஆர்பிட் 2 எலக்ட்ரான், செகண்ட் ஆர்பிட் ரெஸ்ட் ஆஃப் த 4 எலக்ட்ரான். கார்பனோட அட்டாமிக் நம்பர் 6. ஸோ அவுட்டர்மோஸ்ட் ஆர்பிட்டில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது? 4 எலக்ட்ரான்ஸ். ஸோ வேலன்சி கார்பன் 4. வேலன்ஸ் ஆஃப் த கார்பன் இஸ் 4. இப்போது அல்கேன்ஸுக்கு இன்னொரு பேர் என்னென்னா சேச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸு. கார்பன் வேலன்சிஸ் ஆர் ஃபுல்ஃபில்டு. அப்படின்னா என்னென்னா, கார்பனோட வேலன்சினா எத்தனை எலக்ட்ரான் இருக்கோ அந்த நம்பர் தான் வேலன்சி. இந்த 4 எலக்ட்ரான்ஸும் மற்ற ஆட்டத்தோட பாண்டடில் இருந்தால் அது ஃபுல்ஃபில்டுன்னு நம்ம சொல்கிறோம். அந்த மாதிரி இருக்க காம்பவுண்ட்ஸ் சேச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸு. இல்லை டிப்ஸ் மெயினாக என்னென்னா, எந்த ஆர்கானிக் காம்பவுண்டாக இருந்தாலும் கார்பனுக்கு இடையில சிங்கிள் பாண்ட் வந்தால் அது சேச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸ். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம அல்கேன்ஸை நல்லா தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம நாமன்கிளச்சர் ஈஸியாக பண்ணிக்கலாம். அல்கேன்ஸில் ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் மீத்தேன், CH4. இது ஒரு ஸ்ட்ரக்சர் எழுதி நம்ம கார்பன் வேலன்சி 4 சொன்னாலே, வேலன்சினா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இந்த அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட். ஸோ 4 எலக்ட்ரான் இருக்கும். ஸோ 4 எலக்ட்ரான் ஹைட்ரஜனோட பாண்டடில் இருக்குது. ஸோ ஃபுல்லாக ஃபுல்ஃபில் ஆகிருக்குது. அதனால இது சேச்சுரேட்டட் காம்பவுண்ட். அதே போல் ஈத்தன், CH3. இதோட மாலிகுலர் ஃபார்முலா C2H6. மாலிகுலர் ஃபார்முலானா என்னென்னா, இதில் எத்தனை கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது, எத்தனை ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்குது அப்படி எண்ணி போடுறது தான் மாலிகுலர் ஃபார்முலா. இப்போ இதுக்கு ஸ்ட்ரக்சர் எழுதியிருக்க பாருங்கள். இப்போ இந்த கார்பன் எடுத்துக்கோங்க. மொத்தம் 4 வேலன்ஸ் எலக்ட்ரான் இல்லையா? 1 2 3 4 வேலன்ஸ் எலக்ட்ரானும் 3 வேலன்ஸ் எலக்ட்ரான் ஹைட்ரஜனோட பாண்ட் ஆகிருக்குது. ஒரு வேலன்ஸ் எலக்ட்ரான் கார்பனோட பாண்ட் ஆகிருக்குது. ஸோ ஆக்டட் ரூல் கம்ப்ளீட் ஆகுது. ஆக்டட் ரூல் என்ன சொல்லுது? ஒரு ஆட்டம்க்கு சுற்றி 8 எலக்ட்ரான்ஸ் தான் ஸ்டேபிள். இப்போ பாருங்கள், இந்த பாண்டுக்கு 2 எலக்ட்ரான், இந்த பாண்டுக்கு 2 எலக்ட்ரான், இந்த பாண்டுக்கு 2 எலக்ட்ரான், இந்த பாண்டுக்கு 2 எலக்ட்ரான். ஸோ 8 எலக்ட்ரான். அதே போல் தான் இந்த கார்பன் எடுத்துக்கிட்டாலும். ஸோ அதனால தான் மீத்தேன், ஈத்தேன், ப்ரொஃபேன், பியூட்டேன், பென்டேன் இது எல்லாமே சேச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸ்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து சக்ஸசிவ் காம்பவுண்ட்ஸ். த டிஃபரன்ஸ் பிட்வீன் சக்ஸசிவ் காம்பவுண்ட்ஸ். இப்போ மீத்தேனும் ஈத்தேன் சக்ஸசிவ்னா அடுத்தடுத்து. மீத்தேனுக்கு அடுத்து வர்றது ஈத்தேன். இந்த ஈத்தேனில் இந்த C2H6லேருந்து CH4 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா டிஃப்ரென்ஸ் பார்த்தோன்னா CH2 வரும். அதே போல் ஈத்தேனுக்கும் ப்ரொஃபேனுக்கும் இந்த சப்ராக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா CH2 வரும். நான் CH2 அண்டர்லைன் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். அதே போல் பியூட்டேனுக்கும் ப்ரொஃபேனுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த டிஃப்ரென்ஸ் CH2 பாருங்கள். இதில் 2 பக்கம் CH3 1 CH2 இருக்கும். ப்ரொஃபேனில், பியூட்டேனில் 2 பக்கம் CH3 2 CH2 இருக்கும். பென்டேனில் 2 பக்கம் CH3 3 CH2 இருக்கும். அப்போ CH2 மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். இதை எப்போவுமே நீங்கள் பைகாட் பண்ணாதீங்க. இப்போ இதில் நடுவில் இருக்க கார்பன் கூட எடுத்துக்கோங்க. வேலன்சி 4 சொன்ன இல்லையா? 4 எலக்ட்ரான்ஸ். இந்த கார்பனோட ஒரு எலக்ட்ரான் பாண்ட் இருக்குது, இந்த ஒரு கார்பனோட பாண்ட் இருக்குது, ஹைட்ரஜனோட ஒரு பாண்டு, இந்த ஹைட்ரஜனோட பாண்ட். அப்போ இது எல்லாமே இதில் ஃபுல்ஃபில்ட் ஆகிடுது. அதனால் மீத்தேன், ஈத்தேன், ப்ரொஃபேன், பியூட்டேன், பென்டேன் இது எல்லாமே சேச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸு. இதுக்கு பேர் அல்கேன்ஸு. இந்த அல்கேன்ஸை நல்லா படிச்சுக்கிட்டிங்கன்னா இந்த 5 காம்பவுண்ட்ஸ், மில்லியன் காம்பவுண்ட்ஸ் இருக்குது, மில்லியன் அல்கேன்ஸ் இருக்குது. அதில் நான் உங்களை மனப்பாடம் பண்ண சொல்கிறது பென்டேன் மட்டும்தான். இப்போ ப்ரொஃபேனோட ஃபார்முலா என்ன கேட்டாங்கன்னா CH2 CH3 இல்லைன்னா C3H8 எப்படினாலும் சொல்லலாம். ஆனால் இந்த ஃபார்முலா படிச்சுக்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பீட்டோனோட ஃபார்முலா என்ன? CH3 CH2. பென்டேனோட ஃபார்முலா என்ன? CH3 அந்த மாதிரி நீங்கள் இதை மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இந்த நேம்ஸை மனப்பாடம் பண்ணிக்கிட்டிங்கன்னா எல்லா காம்பவுண்ட்ஸும் இந்த பேர்லேருந்து தான் டெரைவ் பண்ணுறாங்க. அதனால தான் நான் உங்களை 10 அந்த மாதிரிலாம் படிக்க சொல்ல. ஒன்லி 5 காம்பவுண்ட்ஸ் மட்டும் படிச்சுக்கோங்க. ஒன்லி இந்த 5 காம்பவுண்ட்ஸ். இப்போ இதில் 3 இருக்குது, இதில் 2 இருக்குது.
அடுத்தடுத்த காம்பவுண்ட்ஸுக்கு உள்ள டிஃபரன்ஸ் பார்த்திங்கன்னா CH2. அதனால தான் இதுக்கு பேர் வந்து ஹோமோலாகஸ் சீரீஸ்ன்றாங்க. அடுத்தடுத்த காம்பவுண்டுக்கு அடுத்தடுத்த ஆர்கானிக் காம்பவுண்டுக்கு இடையில டிஃப்ரெண்ட் CH2 இருந்தால் அந்த சீரீஸ்க்கு பேர் வந்து ஹோமோலாகஸ் சீரீஸ். ஸோ அல்கேன்ஸோட ஹோமோலாகஸ் சீரீஸ் தான் சொல்கிறாங்க. இதோட ஜென்ரல் ஃபார்முலா CnH2n+2. இப்போ எனக்கு வந்து ஹெக்ஸேனோட ஃபார்முலா வேணும். அப்போ என்ன எழுதுவேன்? C6. அடுத்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். C6H12+2. ஸோ C6H14 எதோட ஃபார்முலா? ஹெக்ஸேனோட ஃபார்முலா. அதே மாதிரி நமக்கு ஹெப்டேன்னா 7 கார்பன் இருக்குது. C7, 2 7s are 14, 14 + 2 16. ஸோ ஹெப்டேனோட ஃபார்முலா C7H16. தேங்க்யூ சில்ட்ரன். இந்த இதை மட்டும் ஏன் நான் தனியாக நடத்துனா, எல்லாத்துக்கும் பேரண்ட் ஹைட்ரோ கார்பன் மூளை அந்த எல்லாத்துக்கும் வந்து மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டியது அல்கேன்ஸோட ஃபார்முலா, அடுத்து அதோட நேம். ஏன்னா இந்த நேம்லேருந்து தான் எல்லா நேம்ஸும் டெரைவ் பண்ணுறாங்க. அது நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ சில்ட்ரன்.